ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எந்த செக்டரில் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 6 மந்த் தான் எந்த செக்டர்லாம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம எந்த ஆப் யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா மணி கண்ட்ரோல்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் போய்ட்டு இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியன் இண்டிகேட்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். இந்தியன் இண்டிகேட்ஸ்ன்னு இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா எப்படி காட்டும். அதில் போய்ட்டு இங்கே லாஸ்ட்டு 1 இயர்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா 6 மந்த்து அது மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். 6 மந்த்துன்னு வச்சுட்டு இந்த சேஞ்சஸ்ன்னு இருக்குல்ல, அதில் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது டாப்பில் இருக்கோ அதிலேருந்து காட்டும். அப்படி இல்லைன்னா எது கம்மியாக இருக்கோ அதிலேருந்து காட்டும். இப்போ கண்ணா பின்னான்னு இருக்கா, அந்த சேஞ்சஸ் கிளிக் பண்ணனா எது ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோ அது ஃபஸ்ட்டு வருது. அப்புறம் இன்னொரு வாட்டி மறுபடியும் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா எது நெகட்டிவில் இருக்கோ கம்மியான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோ அது ஃபஸ்ட்டு வரும். இப்போ பப்ளிக் செக்டர் பேங்க்லாம் பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது, எனர்ஜி செக்டரும் பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது, ஆயில் அண்டு கேஸும் மைனஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பிஎஸ்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா எஃப்எம்ஜிசிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. 20% எதெல்லாம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோ அதில் எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா செக்டரை பொறுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நானாக இருந்ததுன்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்கு தான் பார்த்திங்கன்னா 6% தான் கொடுத்துருக்கு. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மேலே ஏறி இருக்குது, இல்லைனா அது கூட கிடச்சிருக்காது, நெகட்டிவில் தான் விழுந்திருக்கும். அதுவும் இல்லாமல் எஃப்எம்ஜிசியும் பார்த்திங்கன்னா 3% தான் கிடச்சிருக்கு, அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா எனர்ஜி செக்டரில் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுவேன். இந்த 3 செக்டரில் தான் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணுவேன் நானாக இருந்தால். நீங்கள் எந்த செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஃப்எம்ஜிஜியில் போய்ட்டு செக்டரில் போய் பார்க்கலாம். ஸ்டாக்ஸில் போய்ட்டு எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஐடிசியே பார்த்திங்கன்னா 472 இருக்குது. 6 மாதத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 400 கிட்ட இருந்துச்சு. அப்போலாம் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் HCL பார்க்கலாம் எவ்வளோ 6 மாதத்தில் கொடுத்துருக்குன்னு. 6 மந்த் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா அதுவே சப்போர்ட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. 6 மந்த் ரிட்டர்ன் வந்து இங்கே கீழே போட்டிருப்பாங்களே 6 மந்த் ரிட்டர்ன்ஸ் அது காணும். 6 மந்த் ரிட்டர்ன்ஸை காணும். இந்த இங்கே இருக்குது 4%. லாஸ்ட்டு 1 இயராக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 இயராகவே பார்த்தீங்கன்னா -1% ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 2% தான் ரிட்டர்ன்ஸே கொடுத்துருக்கு. 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 18%. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட பி ரேஷியோ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். செக்டர் பி 62 இருக்குது, இதோட பி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். லோ பின்னு காட்டுது பாருங்கள், 56 இருக்குது. இதில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்துஸ்தான் யூனிலிவர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஐடிசியை பார்க்கலாம். லாஸ்ட்டு 1 இயர் ரிட்டர்ன்ஸு சிக்ஸ் மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா 9%, லாஸ்ட்டு 1 இயராக பார்த்தீங்கன்னா 7%, 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 32%. ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 200 இங்கே 400 கிட்ட காட்டுதா, இப்போ பார்த்தீங்கன்னா 500 கிட்ட போயிருக்கு. அதனால தான் அப்படி காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் 200 300 கிட்ட இருந்துச்சு ஐடிசி. அப்போல்லாம் யார் வாங்கினீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க்கில் போய் பார்க்கலாம். நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்கு, நான் சொல்கிற ப்ரைவேட் பேங்க்கு, அதில் போய்ட்டு ஸ்டாக்ஸில் போனீங்கன்னா எதில் நம்ம பார்க்கலான்னா ஸ்டாக்ஸில் போய்ட்டு எந்த பேங்க்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானாக இருந்தால் எதில் இன்வெஸ்ட் பண்ணேன் HDFC பேங்க் தான், ஏன்னா அதில் தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போதைக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 69 என்னமோ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 66 கிட்ட இருக்குது. இப்போ 66 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட்டு 1 இயராக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. செக்டர் பி பார்த்தீங்கன்னா 18 இருக்குது, ஆனால் ஆவரேஜ் பி பார்த்தீங்கன்னா 20ன்னு காட்டுது. இருங்க, லாஸ்ட்டு 1 இயராக எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. லாஸ்ட்டு 1 இயராக 23% நெகட்டிவில் தான் இருக்குது. லாஸ்ட்டு 1 இயராக. லாஸ்ட்டு 3 இயராக பார்த்தீங்கன்னா 28% கொடுத்துருக்கு ஐடிஎஃப்சி பெஸ்ட்டு பேங்க்கு. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா இல்லைங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.